ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் வாலில் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டைம் வாலில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் கார்னரில் 3 லைன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதில் ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷனாக ப்ரொஃபைல் பிக்சர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் இமேஜ்னு இருக்கும், நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேடான இமேஜ் வந்து அப்லோட் பண்ணாதீங்க, இல்லைனா உங்கள் ஐடி வந்து பேன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிக்சர் தான் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்கள் வீட்டில் வந்து பாப்பா இருப்பாங்க, பேபிஸ் இருப்பாங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் பிக்சரை வந்து எல்லாருமே வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் இமேஜ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அது வந்து கேலரியில் வந்து ஷோ ஆகும், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு கேலக்ஸி ஆர்ட்ஸோடைய லோகோவே வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இதுதான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை, உங்களோட இமேஜ் தான் வந்து அப்லோட் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை, எது வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் செட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ப்ளூ கலரில் சப்மிட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரொஃபைல் பிக்சர்னு இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன இமேஜ் வந்து அப்லோட் பண்ணீங்களோ அது வந்து கீழே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட ப்ரொஃபைல் பிக்கை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டைம் வாலில் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை இந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் ஆளுங்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.